என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி எதிர்த்து பேசுது. நேர்பட பேசி தொடர்கிறது. திட்டக்குழு அப்படின்ற ஒரு அமைப்பை மாற்றி அமைக்க போறோம் அல்லது கலைக்க போகிறோம்ன்றதான் இந்த பேச்சினுடைய மிக முக்கியமான ஒரு அம்சமா இருக்கு. பிரதமர் சொல்றது கூட்டாட்சியை வலுப்படுத்துறதுக்கு இது தேவை அப்படின்னு சொல்றார். இதுல நமக்கு எழக்கூடியது திரு அருணன் அவர்கள் சொன்னது மாதிரி ஃபிக்கி, சேம்பர் ஆஃப் காமர்ஸ், இவங்களுடைய அமைப்பு சிஐஐ போன்ற அமைப்புகள்லாம் கூட இதை வரவேற்கும் போது இது முக்கியமான ஒரு முடிவுன்னு சொல்லி அவங்க பாராட்டுறாங்க. பொதுவா தொழில் நிறுவனங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவா இருக்கக்கூடிய அந்த அமைப்புகள் அரசாங்கம் மக்கள் நல திட்டங்களுக்கு இப்போ ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு பல ஆயிரம் கோடியை ஒதுக்கும் போது ஏன் அரசு பணத்தை இப்படி செலவு பண்றீங்க அப்படின்னு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய அந்த அமைப்புகள் இந்த முடிவை வரவேற்கின்றன. அவங்க யாரோட நலனை பிரதிநிதித்துவப்படுத்துறாங்கன்றது வெளிப்படையானது. இன்னைக்கு ஏதோ ஒரு வகையில இண்டஸ்ட்ரியல் அவுட்புட் மட்டுமே குரோத்தை இண்டிகேட் பண்றதுக்கான அளக்கிறதுக்கான ஒரு அளவீடு இல்லை. அதை தாண்டி வேற அம்சங்கள் இருக்கு. சுகாதார மேம்பாடாகலாம், கல்வி மேம்பாடாக இருக்கலாம், வறுமை எந்த அளவுக்கு ஒளிஞ்சிருக்கின்றது, இந்த மாதிரியான ஏற்றத்தாழ்வுகளை ஏதேனும் ஒரு வகையில சொல்ற அமைப்பாக பிளானிங் கமிஷன் தான் இன்னைக்கு நமக்கு இருக்கு. எந்த மாநிலத்தில் வறுமை அதிகம், நகர்ப்புற வறுமை எவ்வளவு, கிராமப்புற வறுமை எவ்வளவுன்றதெல்லாம் அந்த அமைப்பு தான் சொல்லுது. அந்த அமைப்பை கலைத்து விடுவது அப்படின்ற முடிவை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? அதாவது பிளானிங் கமிஷன் தேவையா இல்லையா அப்படிங்கிற கேள்விதான். கலைக்கிறது சரியா இல்லையா? பிளானிங் கமிஷன் இன்றைய தேதிக்கு இந்தியாவுக்கு மிக அவசியமான ஒன்றுங்கிறது இதுவரை இருந்தது. பிளானிங் கமிஷனோட வேலை என்ன? நம்ம நிறைய விமர்சனங்களை வைக்கிறோம். 28 ரூபாய் சொல்றாங்க, 32 ரூபாய் சொல்றாங்க. இந்த இது பண்றாங்க இல்லையா, டிசைட் பண்றாங்க இல்லையா, வறுமை கோட்டுக்கு கீழேங்கிறது 28, 32ங்கிற இந்த இதுல பிளானிங் கமிஷன் சரியாக கீழிருந்து ரூட் லெவல்ல இருந்து மேலே போகாம மேலே இருந்து கீழே வராங்க. அதனால இந்த கணக்கீடுகள்லாம் தப்பா இருக்குங்கிற விமர்சனம் வர சரி. ஆனா இதை ரிஃபார்ம் பண்ணினா சரி, டோட்டலா ஸ்கிராப் பண்றதுங்கிறது ஒரு அரசினுடைய முக்கியமான வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எல்லாம் யாருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்து யாருக்கு போய் சேரணும், வாழ வழியற்றவர்கள்ங்கிறது தான் இந்த 28 ரூபாய் 32 ரூபாங்கிற கணக்கெல்லாம். வாழவே வழி இல்லாதவர்கள் அப்படிங்கிறது, புவருக்கும் கீழே, ஏழைங்கிறதுக்கும் பரம ஏழைக்கும் கீழே அவங்க வாழ வழியற்றவர்கள். அப்ப இந்தியால இத்தனை பேர் இருக்கிறாங்கும் போது ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் யாருக்கு போகணுங்கிறது இந்த பிளானிங் கமிஷனுடைய இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் அரசுக்கு எடுத்துட்டு போகுது. அப்ப அதையே நீங்க டோட்டலா ஸ்கிராப் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவா என்ன இதை நீங்க கொண்டு வர போறீங்க? அதை பற்றிய ஒன்றுமே தெரியாதப்ப இதை எடுக்கிறோங்கிறது எதிர்க்கிற ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. அதாவது பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ பிரதமரின் சுதந்திர தின உரையின் சிறப்பு அம்சங்கள்னு போட்டு இது பண்ணிருக்காங்க. அதுல என்ன சொல்லிருக்குன்னா, மத்திய மாநில அரசுகளுக்கிடையே சிறப்பான உறவும் வளர்ச்சியும் ஏற்பட திட்டக்குழுவிற்கு புதிய வடிவம் கொடுப்பது பற்றி சிந்தித்து வருகிறோம்னு பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்கிறார். அடுத்தது, மாநில அரசுகள் வலிமைப்படுத்தப்படும், மத்திய மாநில அரசுகளின் உறவுக்கு புதிய வடிவம் தரப்படும், இதற்காக புதிய அமைப்பு ஏற்படுத்தப்படும். இத்திட்டக்குழுவிற்கு மாற்றாக வெகு விரைவில் இந்த அமைப்பு செயல்பட துவங்கும். அதனால இதுல பாத்தீங்கன்னா சிந்தித்து வருகிறோம் சொல்றாரு. ஆனா பிளானிங் கமிஷனை சீரமைக்கிற திட்டமாகத்தான் இருக்கிறது. மொத்தமா ஸ்கிராப் பண்ணணும் ஒண்ணும் கிடையாது. அதுக்கு இன்னும் வலு சேர்க்கிற இந்த அமைப்பை சீரமைக்கிறதா சொல்லல. இல்லங்க, இங்க பாருங்க, சிந்தித்து புதிய வடிவம் கொடுப்பது பற்றி சிந்தித்து வருகிறோம். கடைசி வாக்கியம் நீங்களே வாசிங்க. இதற்கு பதிலாக அப்படி மாற்றாக இல்லையே, இது பிளானிங் கமிஷன் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்களோ அதை வலிமைப்படுத்துற மாதிரி கூட இருக்கலாம் இல்ல. புதிய எக்ஸ்பர்ட் டீமை கொண்டு வர போறான்னு சொல்லி இருக்கிறாரு. அதனால அப்படித்தான் நம்ம எடுத்துக்க வேண்டுமே தவிர ஒரு வளர்ச்சியை நோக்கி போகும்பொழுது நல்ல அம்சங்கள் சேர்த்துக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. இல்ல, அதாவது தமிழாக்கத்தில் சில நேரங்களில் சிக்கல் வரக்கூடும். அரசு அதோடைய பிரிவு கொடுத்திருந்தாலும் கூட நான் ஆங்கிலத்தில் படிச்சுட்டு வந்தேன். அதுல மிக தெளிவா சொல்றாங்க, திட்டக்குழுவுக்கு பதிலாக அதற்கு மாற்றாக ஒரு புதிய அமைப்பு, ஒரு புதிய ஒன்றை பத்தி நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனா அதுக்கு அவர் சொல்லுகிற காரணம், திட்டக்குழுவுக்கு பதிலாக திட்டக்குழு வேண்டாம் என சொல்லுகிற காரணம் வினோதமானது. மாநிலங்களுக்கும் மத்திக்கும் இடையிலான உறவை வலுப்படுத்துவதற்காக இனி திட்டக்குழு இருக்காது அப்படின்னு கிட்டத்தட்ட அப்படி சொல்ற மாதிரி இருக்குது. இந்த திட்டக்குழுவில் நான் ஒரு அம்சம் சொன்னேன். இந்த நாட்டில் ஏற்கனவே ஏற்றத்தாழ்வான பொருளாதார வளர்ச்சி, ஒரு மாநிலத்துக்குள்ளேயே கூட ஏற்றத்தாழ்வான பொருளாதார வளர்ச்சி இருக்கு. இதையெல்லாம் சரி செய்வதற்கு திட்டக்குழு ஒரு திட்டமிடுது. ஒரு 5 ஆண்டு பார்வை, ஒரு தொலைநோக்கு திட்டம் வரும்பொழுது இதெல்லாம் சரி செய்யக்கூடும். இன்னொரு அம்சம், அப்படி அகில இந்திய அளவில் திட்டமிட்டு திட்ட ஒதுக்கீட்டை உருவாக்கி பிறகு மாநிலங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒதுக்கி தருவாங்க. நீங்க முதலமைச்சர் போய் திட்டக்குழு அந்த உதவி தலைவரோட உட்காந்து பேசிட்டு வருவாங்க.
இந்த முறை இந்த தடவை எங்களுக்கு எங்க மாநிலத்துக்கு எவ்வளவு ஒதுக்கீடுன்னு. இதெல்லாம் உண்மையிலேயே மாநிலங்களுக்கும் மத்திக்கும் இடையிலான உறவை வலுப்படுத்தக்கூடிய ஒரு கருவியாகவும் திட்டக்குழு அண்மை கால வரை பயன்பட்டு வந்திருக்கு. இவர் வினோதமா வாதிடுறாரு நம்ம பிரதமர், மாநிலங்களுக்கு உறவை வளர்ப்பதற்காக நான் திட்டக்குழுவை அழைச்சிட்டு இன்னொரு புதிய அமைப்பை கொண்டு வர போறேங்கிறாரு. இது எந்த வகையிலும் நியாயம் அல்ல என்றுதான் எனக்கு படுது. இல்ல பொதுவா திட்ட கமிஷன் என்பது, திட்டக்குழு என்பது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இணைப்பு பாலமாக திட்டங்களை ஒருங்கிணைக்கிறது. இன்டகிரேட்டட் பிளானிங் என்கிற அடிப்படையில இந்த பெடரல் ஸ்ட்ரக்சர்ல கூட்டாட்சி ஆட்சி முறையில இந்த பிளானிங் கமிஷன் ஒரு மகத்தான பணி செய்து வந்திருக்கு. கடந்த 60 ஆண்டுகளாக அதன் பணியை யாரும் விமர்சிக்க முடியாது. நியாயமான முறையில் மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்கீடு போன்ற விஷயங்களிலே அதுக்கு ஒரு ஃபார்முலா அவங்க வச்சு அந்த அடிப்படையில் நிதியை ஒதுக்கி வருகிறார்கள். இதுல பாத்தீங்கன்னா இது பிரைம் மினிஸ்டர் தலைமையில் இருக்கிற ஒரு பிளானிங் கமிஷன், அது ஒரு அட்வைசரி பாடி. அந்த அடிப்படையில் அவர்கள் இந்த நாட்டில் பல திட்டங்கள் ஏற்றத்தாழ்வு, அருணன் சொன்ன மாதிரி இந்த சமூகத்தில் ஏற்றத்தாழ்வு இருக்கு. ஒரு மாநிலம் நல்ல வளர்ச்சியிலும் ஒரு சில மாநிலங்கள் பின்தங்கிய நிலையில் இருக்கும் போது எல்லா மாநிலங்களும் ஒரே சீரான வளர்ச்சியை பெறுவதற்கு ஒரு மையமான ஒரு அமைப்பு பிளானிங் கமிஷன் என்பது. இதை மாற்றாகனா இது இந்த ஆலோசனைகள்லாம் செய்த பிறகு ஒரு டிராப்ட் ரிப்போர்ட் வரும். அது நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில்ல வைத்து விவாதிக்கப்பட்டு அதற்கு பிறகு இறுதி வடிவம் பெற்று நாடாளுமன்றத்தில் அது வைக்கப்பட்டு விவாதிக்கப்பட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் எக்ஸ்பர்ட்ஸ் பல இதெல்லாம் இதுல முழு நேரமாக வல்லுநர்கள் அந்த பொறுப்புல இருக்காங்க பிளானிங் கமிஷன்ல. அவர்களுடைய பங்களிப்பு எல்லாவற்றையும் ஒருங்கிணைந்து கடந்த 60 ஆண்டுகளாக மிகச்சிறப்பாக செயல்பட்டுகிற ஒரு அமைப்பை அவசியம் இல்லாமல் இன்னும் எவ்வளவோ ரிஃபார்ம்ல எவ்வளவோ பல பிரச்சனைகளை செய்ய வேண்டிய இருக்கிற கவனம் செலுத்தாமல் நன்றாக செயல்படுகிற ஒரு அமைப்பை ஏதோ ஒரு காரணத்திற்காக, அந்த காரணம் இந்த நாட்டு நலன் சார்ந்தது இல்ல, அதை இந்த முடிவு என்பது இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய இருந்தாலும் வறுமை என்பது ஒளியல. கடந்த 2012ஆம் ஆண்டு பட்டியல் வச்சுக்கிட்டீங்கன்னா கூட 22% பேர் அதை சொல்ற டெண்டுல்கர் கமிஷன் எப்ப பார்த்தாலும் அந்த வறுமை கோட்ல அவங்க சொன்னதை வைத்துக் கொண்டு திட்ட கமிஷனை விமர்சிப்பது என்பது அதுல என்னன்னா அது நமக்கு சம்பந்தம் இல்ல. அதாவது திட்டம் தீட்டுகிறவர்களுக்கு அப்ப அவங்களுக்கு யாருக்கு அந்த திட்டம் போய் சேரணுங்கிற அடிப்படையில சில புள்ளி விவரம் தான் அது. அதற்கு பிறகு ரங்கராஜன் கமிட்டியில போட்டு அடுத்து அறிக்கை கொடுக்கப்பட்டு அது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. என்னோட கேள்வி, திட்ட கமிஷனை யாருமே 60 ஆண்டு காலம் விமர்சனம் செய்யலங்கிறார். இப்பவே விமர்சனம் பண்ணோம். இந்த 28 ரூபாய் 32 ரூபாய் எல்லாருமே விமர்சனம் பண்ணிருக்கோம். சார் 12 5 திட்டங்கள் வந்திருக்கு சார் இந்த நாட்டுல. அந்த 5 ஆண்டு திட்டங்கள்ல போடுற திட்டம் எதையாவது நிறைவேற்றிருக்காங்களா? முதல் 5 திட்டத்துல இருந்து ஆரம்பிச்சு பாருங்க. விவசாய புரட்சியில இருந்து ஆரம்பிச்சு ஏழை மக்கள் ஏழ்மையை ஒழிக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு 12 5 ஆண்டு திட்டங்களை பத்தி பேசி 240 கோடி ரூபாயில பட்ஜெட் போட்டு இன்னைக்கு ஏன் நிறைவேற்றல? முதல் 5 ராகவன், பிஜேபி இன்றைக்கு தான் ஆட்சிக்கு வரல. இதற்கு முன்னால் 6 ஆண்டு காலம் இந்த நாட்டை ஆட்சி செஞ்சிருக்கு. வாஜ்பாய் திட்ட கமிஷன் அவங்க ஏற்றிருக்கிறாங்க. நான் இல்லன்னு சொல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. திட்ட கமிஷன் எதையுமே செய்யல. பொதுவா வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு அவங்க வைக்கக்கூடிய இலக்குகளை அடையல. அவங்க அந்த 5 ஆண்டு காலத்துக்குள் செய்ய வேண்டியதை செய்யலன்ற குறைபாடு விமர்சனமும் உண்டே தவிர ஒரு நிமிஷம் திட்ட இலக்குகள் வச்சு 5 ஆண்டுக்கு திட்ட இலக்குகள் வச்சு அதை நோக்கி முன்னேறணும். ஆக ஒரு விதமான குறிக்கோள் என்பது உருவாகிறது. எதுவுமே இல்ல, திட்டங்கள் போட்டுமே இன்னும் முழு பலன் கிடைக்கல என்பதோட நான் ஒப்புக்கொள்றேன் ராகவன் சார் சொல்றத. ஆனா அதுவும் இல்லாட்டினா என்ன ஆகும்? இன்னும் மோசம். ஒரு விஷயம் நான் புரிஞ்சுக்கோங்க. திட்ட கமிஷன் என்ன திட்டங்களை 5 ஆண்டுகளுக்கு தீட்டுகிறதோ, முதல் 5 ஆண்டு திட்டம் என்ன சொன்னதோ அதை கூட இன்னைக்கு கூட இந்த ஏழ்மையை ஒழிக்காம தான் 12 5 ஆண்டு திட்டம் போட்டுட்டு இருக்கிறோம். ஒண்ணு. இன்னொன்னு, அன்னைக்கு நீங்க வாஜ்பாய் கவர்மெண்ட்ல ஏத்துக்கொண்டீர்களே, இன்னைக்கு ஏத்துக்கூட கால மாற்றங்களுக்கு ஏத்தார் போல உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை மாத்துவது ஒன்றும் தவறு கிடையாது. டாக்மேட்டிக்கா இப்படித்தான் இருக்கணும் அப்படித்தான் இருக்கணும் எல்லாம் கிடையாது. அப்ப ஏன் 91 ஒரு ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்தீங்க? வெளிநாட்டு முதலீட்டர் எல்லாம் ஈற்றுமையை கொள்கையா? இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்கிறார், மேக் இன் இந்தியான்னு சொல்லியிருக்கிறார், மேட் இன் இந்தியான்னு சொல்லியிருக்கிறார். we are not averse to FDI. நாங்க தான் இன்சூரன்ஸ் செக்டர்ல கூட 26% கொண்டு வந்து நாங்க தான். அதுல ஒண்ணும் சொல்லிக்கிறது எங்களுக்கு ஒண்ணும் வெக்கம் கிடையாது. இன்ஃபேக்ட் we support FDI. அதுல ஒண்ணும் சந்தேகம் கிடையாது. அதனால மாற்றங்களை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு இருக்கிற கால நேரங்களுக்கு ஏற்ற மாதிரி போனோம்னு சொல்றதுல நீங்க அன்னைக்கு கேட்கலன்னு கேட்கறது சரியான வாதமா எனக்கு தெரியல. இதுல ரிஃபார்ம்ஸ் வேணுமா வேண்டாமான்னு திட்ட கமிஷன் சிறப்பாக செயல்படுகிறதான்னு இல்ல, பல குறைகள் இருக்கு. ஆனா திட்ட கமிஷன் மட்டுமே அதுக்கு காரணமான
ஒரு நிர்வாக ரீதியாக மினிஸ்ட்ரிஸ் நிறைய இருக்கு. இப்போ ஒரு அக்ரிகல்ச்சர் ஃபார்மிங் சம்பந்தமா ஒரு திட்டம் வருகிறது அப்படின்னா வெறும் ஃபார்மிங்கான அந்த அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரி மாத்திரம் தான். டூ மச் ஆஃப் ஃப்ராக்மெண்டேஷன் நடந்தது. நிர்வாக சௌகரியத்துக்காக துறைகளை நிறைய பிரிச்சுட்டாங்க. அப்போ ஒண்ணுக்கு ஒண்ணு இன்டர்லிங்க்டா இருக்கணும். ஒரு திட்டம்னு கவர்மெண்ட் வந்து ஒரு திட்டத்தை 5 திட்டம் போடுது அப்படின்னா, ஃபார்மிங் சம்பந்தமா ஒண்ணு போடுறாங்க அப்படின்னா அதற்கு மின்துறை வந்து அதுல ஈடுபடும், லேண்ட் அக்விசிஷன் அந்த துறையும் இருக்கும். ஆக இவங்களுக்கு இடையில எல்லாரும் உட்கார்ந்து பேசி அந்த திட்டத்தை இம்ப்ளிமெண்டேஷனுக்கு போகணும். ஆனா வெறும் அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரியோட அந்த இது நின்னு போகுது. அது இம்ப்ளிமெண்டேஷன் அரசாங்கத்தினுடைய ரோல் வந்து குறைஞ்சிட்டே வருது. ஒரு மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை செயல்படுத்துறதுலயோ அல்லது பொருளாதார வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி அப்படின்னு சொல்றதுல அரசாங்கத்துடைய பங்கு குறைந்து தனியாருடைய பங்கு வெகுவா அதிகரிச்சிட்ட இந்த புதிய பொருளாதார கொள்கை வந்துவிட்ட இந்த காலகட்டத்தில் திட்ட கமிஷன் அப்படின்ற ஒன்றுடைய ரோலை கூட மாற்றி அமைக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அப்படின்றத கூட நம்ம வாதத்துக்கு ஒப்புக்கொள்ளலாம். அடுத்த விஷயமா நம்ம பார்க்க வேண்டியது, இதுல பிரதமர் காங்கிரஸ் கட்சி நாடாளுமன்றத்தில் கூட சொன்ன ஒரு முக்கியமான கருத்து, காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து அவரை பார்த்து விமர்சிச்சது, தொடர்ந்து நீங்க மௌனமா இருக்கீங்க, உங்க ஆட்சி வந்த பிறகு மத கலவரங்கள் அங்க நடந்துட்டு இருக்கு, அதிகரிச்சிருக்கு, வன்முறைகள், மத மோதல்கள் அதிகரிச்சிருக்கு. ஆனால் எதற்கும் தேர்தலுக்கு முன்னால் தொடர்ந்து பேசின பிரதமர் இப்ப அதை பத்தி பேசுறது இல்ல, வாய்மூடி மௌனி ஆயிட்டார். இதற்கு வந்து ஒரு மறைமுகமாக இந்த அரசாங்கம் இசைவு தெரிவிப்பது போல இருக்குதுன்னு காங்கிரஸ் சொல்லுச்சு. இன்றைக்கு மத மோதல்களை முடிவு கட்டுவோம், ஜாதி மத ரீதியான வன்முறைகள் இருக்கக்கூடாது அப்படின்னு பிரதமர் சொல்லியிருக்காரு. அது உங்களுக்கு நிறைய தரக்கூடிய ஒன்று. மத கலவரத்திலே சம்பந்தப்பட்டு ஃபேக் என்கவுண்டர் வழக்கிலே சிபிஐயால் கைது செய்யப்பட்டு உள்துறை அமைச்சராக இருந்த ஒருவர் கைது செய்யப்பட்டு 3 மாதம் சிறையில் இருந்து குஜராத்துக்குள் நுழையக்கூடாது என்று கண்டிஷன் பெயில் வாங்கிய ஒருவர் இன்றைக்கு பாஜக கட்சியினுடைய தலைவராக அமர்த்திவிட்டு வன்முறைக்கு எதிராக பேசுவது, மத கலவரத்துக்கு எதிராக பேசுவதெல்லாம் எப்படி அது வந்து இந்த நாட்டு மக்கள் நம்பிக்கையே ஏற்படாது. இன்னைக்கு சிறுபான்மை மக்கள் உத்தரப்பிரதேசத்தில் 15-20% இருக்கிற சிறுபான்மை மக்கள் ஒருவர் கூட வெற்றி பெற முடியவில்லை. 71 உறுப்பினர்களை இவர்கள் பெற்றிருக்கிறார்கள். 42% வாக்குகளை வாங்கி 89% இடங்களிலே வெற்றி பெற்றிருக்கிறார்கள். மற்ற சிறுபான்மையினர் யாரும் வெற்றி பெற முடியவில்லை. இதையெல்லாம் வந்து ஒரு இடன் அஜெண்டாவாக அமித்ஷா அதை செய்து முடித்திருக்கிறார். அதற்காக அவருக்கு வந்து மகுடம் சூட்டப்படுகிறது, போற்றப்படுகிறார். இதெல்லாம் எங்கே போகிறது? ஒரு பக்கம் அமித்ஷா வந்து கட்சியினுடைய தலைவராக இருக்கிறார், ஒரு பக்கம் நரேந்திர மோடி இருக்கிறார். இந்த இரண்டுமே வந்து இந்த நாட்டில் இருக்கிற சிறுபான்மை மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய அச்சம் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. ஒரு பதற்றமான நிலை காரணமாக பல வகுப்பு கலவரங்கள், எண்ணிலடங்காத கலவரங்கள் உத்தரப்பிரதேசத்திலே நிறைய நடந்து கொண்டிருக்கின்றன. இதையெல்லாம் வந்து இன்றைக்கு வந்து வளர்ச்சியை பாதிக்கிற விஷயமாக இருக்கிறது. இது குறித்து நரேந்திர மோடி ஆழ்ந்து சிந்திக்கணும், மறுபரிசீலனை செய்யணும். சக்திகளை வளரவிடக்கூடாது. போஃபோர்ஸ் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர் இவர்களுடைய கட்சியினுடைய தலைவராக இருந்திருக்கிறார். இவர் பேச வேண்டாம், ராஜீவ் காந்தி அவர்கள் இவருடைய கட்சி தலைவராக இருந்திருக்கிறார். இன்னொன்னு விஷயம், மல்லிகார்ஜுன கார்கே பாராளுமன்றத்தில் பேசுறாரு, இந்த ஆட்சி வந்ததுக்கு பிறகு மதக்கலவரங்கள் அதிகமாயிடுச்சு, மகாராஷ்டிரா அதிகமாயிடுச்சு, உத்தரப்பிரதேசல அதிகமாயிடுச்சு. ஒரு லாஜிக் இருக்கா? மகாராஷ்டிரா உங்க கவர்மெண்ட் மகாராஷ்டிரத்துல மத கலவரம் வந்துருது, நீங்களே உங்களுடைய கட்சி தலைவர் சொல்றாரு. சரி, மகாராஷ்டிரத்துல மத கலவரம் வந்துச்சு, கலைப்பதற்கு நீங்க ஆதரவு கொடுக்குறீங்களா? இல்ல இல்ல, என்ன இதே கருத்து குஜராத் சட்டம் ஒழுங்கு மாநில அரசை சார்ந்தது. அங்க இருக்கக்கூடிய சமாஜ்வாதி கட்சியினுடைய முதலமைச்சர் அகிலேஷ் யாதவோட தந்தை சொல்றார், எங்களால கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு கலவரங்களை ஏற்படுத்துறதுல பிஜேபியோட கை இருக்குன்னு சொல்றாரு. சார், இவங்களுடைய கட்சி அரசாங்கத்துக்கு மட்டும் பொறுப்பு இருக்கு, கட்சிகளுக்கு பொறுப்பு இல்லைன்னு சொல்லுவீங்க? ஒரு நிமிஷம் முடிச்சிருக்கேன். அதாவது நீங்க கேட்கறதே ஒத்துக்கிறேன். நான் என்ன சொல்றேன், குஜராத்ல கலவரம் நடந்தா அந்த மாநிலத்துடைய முதலமைச்சர் நரேந்திர மோடி பொறுப்பு. ஆனா முலாயம் சிங் உத்தரப்பிரதேசல நடந்தா அதுக்கும் பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் நரேந்திர மோடி தான் பொறுப்பு, அகிலேஷ் யாதவ் பொறுப்பு இல்ல. என்ன லாஜிக் இது? அந்த உத்தரப்பிரதேசல மீரட்லங்க ஒரு டீச்சர், 20 வயசு டீச்சர், அவங்க வந்து மதரசால ஒர்க் பண்றாங்க, அவங்களை ரேப் பண்றான், 2 தடவை ரேப் பண்றான், மதமாற்றம் செய்யணும்னு சொல்றாங்க. அந்த இடத்துல பிஜேபி எங்க வந்தது? இன்னொன்னு, அந்த இடத்துல நீங்க சொல்றீங்க உங்களுடைய சோனியா காந்தி அவர்களும் மல்லிகார்ஜுன கார்கே அப்படி பேசுறாங்க. உங்களுடைய மாநில தலைவர் ரீட்டா பகுகுணா என்ன சொல்றாங்க? இந்த முலாயம் சிங் அரசு, அந்த முலாயம் சிங் கட்சி, அகிலேஷ் யாதவ் அரசாங்கம் தான் இதுக்கு காரணம் உங்களுடைய மாநில தலைவர் அங்க சொல்றாங்க. நீங்க சொல்றது உண்மையா? நாட்டுல கலவரம் இத முன்னாடி உத்தரப்பிரதேசல நடக்கும் பொழுது முசாஃபர் நகர் கலவரத்துக்கு மத்திய அரசாங்கத்தை குறை சொன்னாங்களா?
அதாவது ஆட்சியில யார் இருக்கா என்பதை வைத்து மட்டும் அந்த விஷயத்தை பாக்குற மாதிரி நண்பர் பேசுறாரு. ஆனா விஷயம் என்னன்னா, பாஜக ஆட்சியில இருந்தாலும் இல்லாட்டியும் எந்தெந்த மாநிலங்கள்லாம் அது வலுவாக இருக்கிறதோ அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா தீவிரமான மத கலவரங்கள் நடந்திருக்கு. அதுவும் குறிப்பாக 1992க்கு பிறகு என்பதுதான் வரலாறு. இப்ப நம்ம கேட்கறது என்னன்னா, இந்த மாதிரி நடந்து கொண்டிருக்கு, இதை கட்டுப்படுத்த முயற்சி எடுப்பாரா மோடி? என்ன ஒரு வாக்கியம் பேசியிருக்காரு, நீங்க பேசும்போது நான் தலையில வகுப்புவாதம் கூடாது அப்படின்னு பேசியிருக்காரு. பேச்சு கேட்க நல்லா தான் இருக்குது. ஆனா நடைமுறையில அவருடைய கட்சி எங்கெங்கே வலுவா இருக்கோ அங்கெல்லாம் இது நடந்து கொண்டு இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா 8ஆம் தேதி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் எழுதப்பட்டது, நான் கூட ஒரு முறை வாய்ச்சி காண்பிச்சேன். மேற்கு உத்தரப்பிரதேசத்தில் முசாபர் நகர் மத கலவரத்தின் மூலமாகத்தான் மக்களவையிலே பாஜக அதிக இடங்களை பிடிக்க முடிந்தது. பிடிச்சாங்க. இப்போ அங்க இடைத்தேர்தல் வருது, ஆகவே மீண்டும் அந்த பகுதியில் மத கலவரத்துக்கு அவங்க திட்டமிட்டு இருக்காங்க என்று எழுதியிருக்காங்க. ஆகவே இதெல்லாம் நீங்க மறைக்க முடியாது. வெறும் டெக்னிக்கலா பேசி பிரயோஜனம் இல்ல. ஆனாலும் வகுப்புவாதம் கூடாது என்று பிரதமர் பேசியதை நான் வரவேற்கிறேன். ஆனால் அந்த பேச்சுக்கு அவங்க உண்மையாக நடைமுறையில் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேசி தொடரும். திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி எதிர்த்து பேசிட்டு மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும்.